ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையிலையும் நாளைக்கு விடியல்லையே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை ஆசீர்வதிக்கும் நோக்கத்தோடு உன்னை பார்க்க வந்தேன். சீரடி சாய்பாபா கோயிலிலிருந்து இந்த சாயப்பா சொல்கிறேன். இப்போதே என் பாதம் தொட்டு வணங்கிய உனக்காக எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். நீ ஜெயிச்ச பிறகு நீ யாரு, உன் திறமை என்னங்கிறத உன் சொந்தங்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் நீ தோல்வி அடையும் போதுதான் நீ யாரு, உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்ட சொந்தங்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். அதனால் தோத்தாலும் ஜெயிச்சாலும் கவலைப்படாத. எல்லாமே ஒரு புது அனுபவம்தான்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது எந்த விதத்திலும் நீ கவலைப்பட வேணாம். உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவர்களுக்கு உன் மனசை கொடு. அதாவது உன் நண்பனுக்கு உன் உள்ளத்தை பரிசா கொடு. உன் மனசாட்சியில் எப்போதும் நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களையும் வச்சுக்கோ. உன்னுடைய நல்ல உணர்வை உறவுகளுக்கு பரிசாக கொடு. எல்லா மனிதரிடமும் தயால குணத்தோடும் தாராள குணத்தோடும் நடந்துக்கோ. நேரங்கிறது அவங்க மனசை பொறுத்தது தான். நீ நல்ல நேரம் நினச்சிக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சினாலே அது தானாகவே உனக்கு நல்லதாக மாறிடும். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். இந்த சாயப்பா உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருப்பேன்னு நம்பு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் யாரையும் புரிஞ்சுக்க முயற்சி செய்யாதே. எல்லாரையும் நேசிக்கும் போது அன்புன்னா என்னங்கிறதையும் ஒவ்வொரு மனிதரையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் செல்வமே. மனிதன் எப்போதுமே மற்றவங்களை ஏமாத்துறானோ இல்லையோ, பல சமயங்களில் தன்னையும் தன் மனசாட்சியும் ஏமாத்துவதில் புத்திசாலியாக இருக்கான். நீ அடுத்தவனை ஏமாத்த ஒரு நாள் அது உன் கட்டுப்பாட்டை மீறி உன்னையே நீ ஏமாற்றக்கூடிய அளவுக்கு செயல்களை செய்ய வச்சிரும். நான் சொல்கிறது இப்போ உனக்கு புரியாது. நீ அலட்சியமாக இருந்தீனா நாளைக்கு உன் மனசாட்சியவே நீ ஏமாற்றக்கூடிய அளவுக்கு செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருவ. அதனால் எப்போதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்கு வேண்டாம். உன் சக்தியை நீ அன்பில் செலுத்தும் போது அது 1000 மடங்காக திரும்பி வரும்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் அன்பை கொடு. தேவையில்லாமல் நீ பொறாமைப்பட்டினா உன் சக்தியை நீ பொறாமையில் செலுத்தும் போது அது வீணான விஷயமாக போய்விடும் என் செல்வமே. எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். அதனால் எதிலும் அவசரப்படாமல் பரபரப்பு இல்லாமல் பொறுமையாக சுறுசுறுப்பாக உன் வேலைகளை செய்ய பழகு. வாழ்நாள் முழுவதும் நீ எதிர்பார்த்தது போல வாழணும்னு தான் நீ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் நீ எதிர்பார்க்கறது போல வாழ்க்கை அமையாமல் வாழ்க்கை உன்னை மறுபடி கஷ்டப்படுத்துவதும் கவலைப்படுத்துவதும் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே. அடிக்கடி நீ நினைச்சது நடக்கலன்றதுனால எரிச்சலும் ஏமாற்றமும் கோபமும் உனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு. அடிக்கடி நீ கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அப்புறம் ஒரு கட்டத்தில் உன் கோபத்துக்கே மதிப்பில்லாமல் போயிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோட வச்சுக்கோ. நான் எப்போதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எந்த ஒரு விலங்குக்கும் எந்த ஒரு பறவைக்கும் அதனுடைய உணவை அதன் கூண்டுக்குள்ளேயே போய் கொடுக்க மாட்டேன். அதுவாக வெளியே வந்து தேடும்போது தான் அதன் கண்களில் நான் உணவை காட்டுவேன். அதே போல தான் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நீ தேடும்போது முயற்சி செய்யும்போது உன் கண்களில் காட்டுவேன், உன் கைகளில் கொடுப்பேன். எப்போதும் முயற்சி செய்ய தயாராக உழைத்து கொண்டே இரு. எத்தனை திறமையாளர்கள் தன்னுடைய திறமைகள் அனைத்தையும் ஏதோ ஒரு பலவீனத்தில் பலி கொடுத்துட்டு வாழ்க்கையவே முடிச்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் எந்த ஒரு பலவீனமான கெட்ட பழக்க வழக்கத்தையும் கெட்ட குணத்தையும் கெட்ட உணர்வுகளையும் உனக்குள்ள வச்சுக்காத. நல்ல பழக்கத்தோட வாழ்க்கை யதார்த்தமாக வாழ்ந்து ஜெயிக்க தயாராகு. நீ நினைப்பது போல உன் நிழலோ உன் மனசாட்சியோ நடப்பது இல்லைதானே. நீ நினைக்கிறது போல உன் நிழலே நடக்காத போது மற்றவங்க மட்டும் எப்படி நீ எதிர்பார்க்கிறது போல நடக்கணும்னு நீ எதிர்பார்க்க முடியும்? யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அவர்களாகவே ஏற்றுக்கொள்ள பழகு. அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்காம கிடைச்சதையெல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. நான் எனும் அகந்தை இல்லாமல் என்ன நடந்தாலும் நன்மைக்கேன்ற நல்லெண்ணம் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத் தருவேன். நீ ஜெயிக்கணும்னா உனக்கு ஒரு நல்ல விடியல் வரும், நல்ல நேரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காத. ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் நல்ல நேரமாக விடிஞ்சிடாது. நல்ல நேரங்கிறது
எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கிடைப்பதில்லை. அவரவர்களுடைய திறமையையும் முயற்சியையும் பொறுத்துதான் கிடைக்கக்கூடியது. நீயும் உன் திறமைக்கேற்ற வெற்றியை கண்டிப்பா பெறுவாய் என் செல்வமே. உன் திறமையை நீ எப்போதும் யாரிடத்திலும் வெளிக்காட்ட தயங்காதே. அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன செய்வாங்களோன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு மறைக்கவோ ஒடுக்கவோ செய்யாமல் உன் திறமைகளை முதல்ல நீ வெளிக்கொண்டு வா. உன் திறமைகளை அங்கீகரிக்கும் பொறுப்பு தான் உன்கிட்ட இருக்கு. வெக்கம் எனும் தேவையற்ற சுமையை தூக்கி தூரமா இருந்துடு. வாழ்க்கையில நீ உயர்வதற்காக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்க போறேன். எப்போதும் எதிலும் குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காத. எந்த விஷயத்துக்காகவும் உணர்ச்சி வசப்படாதே. யாரிடமும் பணிந்திட விரும்பாத மனம் தான் அதிகமாக நேசிப்பவர்களிடம் பணிந்து போகும். அது அதிகாரத்தால அல்ல, அன்பால என்பதை புரிந்துகள். நானும் பிரபஞ்சமும் ஒன்றுதான். மிகப்பெரிய செல்வ செழிப்பு என்னிடம் இருக்கிறது. அதை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக, என் கஜானாவிலிருந்து உனக்கான ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பாவின் பாதத்தை தொடச் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். நீ எப்போதும் மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போறது தப்பே இல்லை. ஆனா ஒருபோதும் உன் வாழ்க்கையை யாருக்கும் விட்டு கொடுத்து நீ வாழ வேண்டாம். ஏன்னா நீயும் அவங்கள போல வாழத்தான் பிறந்திருக்க. அதனால உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே உன்னால முடிஞ்சதை சிலவற்றை மட்டும் விட்டு கொடுத்தா போதும். வாழ்க்கையவே விட்டு கொடுத்து தியாகம் செஞ்சுட்டு நீ கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பொறுமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்த்துவிட முடியும் என் செல்வமே. நீ நடந்து போக தயாராக இருந்தினா உனக்கான பாதைகள் விரிந்து வெற்றி வந்து கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ அனுபவிச்ச துன்பங்களையும் கஷ்டங்களையும் மறந்துடு. ஆனா அந்த அனுபவம் உனக்கு கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறக்க வேண்டாம். உன் மேல நீ நம்பிக்கையோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்ந்தே தீரும். எப்போதும் நம்பிக்கை விதையா போட்டுக்கிட்டே இரு. விதை முளைச்சா மரம், இல்லாட்டி மண்ணுக்கு உரம். ஏதோ ஒரு வகையில உன் நம்பிக்கை அதற்கான பலனை கொடுத்தே தீரும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்கும் வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா செய்யவே முடியாதது போல உனக்கு தோன்றலாம். ஆனா நம்பிக்கையோட நீ செய்ய செய்ய அதை எப்படி சுலபமாக செய்வதுன்ற வழிமுறை உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீயும் அதை சுலபமாக செஞ்சு முடிச்சிட முடியும் என் செல்வமே. இந்த உலகத்துல கடிச்சு சாப்பிடக்கூடிய நாய் நரியோடு கூட நீ வாழ்ந்து விட முடியும். ஆனா நல்லவங்க போல நடிக்கக்கூடிய பொய்யான மனிதர்களோட வாழ முடியாது. அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம். புத்தகத்தில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இந்த கருவறையில நீ பிறந்ததுலேருந்து கல்லறையில் மனிதன் போய் முடிகிற வரைக்கும் இடையில் உள்ள பக்கங்களை எல்லாம், இடையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் கண்ணீரால் வாசிக்காம சிரிச்சுக்கிட்டே புன்னகையோடு வாசிக்க தயாராகு. உன் வாழ்க்கை முழுவதும் நீ மகிழ்ச்சியோடு வாழ்றத பார்க்கணுன்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். நீ செஞ்சு வச்சிருக்க தர்மம் தான் உன்னை காப்பாத்துமே தவிர சேர்த்து சம்பாதிச்சு வச்ச பணம் ஒருபோதும் உன்னை காப்பாற்றாது. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்ய பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடக்கும். உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காம இங்க பல பேர் கஷ்டப்படும் போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கைக்காக நீ எப்போதும் நன்றி சொன்னீனா இன்னும் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும்.